வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்டப்பேன் ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாருமே 2025-2026 கேம் வீக் 1 ஓட ப்ரீவியூக்கு வெல்கம் பண்றோம். அண்ட் வித் த ஒன் அண்ட் ஒன்லி அஜய். அஜய், வெல்கம் பேக் டு தி ஷோ படி. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இது ஒரு போன வருஷம் ஒரு ஸ்டேபிள் மாதிரி இருந்தது. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹேவிங் திஸ் இந்த ரொட்டீன் back this season. Yes. Good to have our Tamil tune Ajay on the show. ரொம்ப நாள் ஆச்சு அஜயோட ஒரு ஷோ பண்ணது. அண்ட் அஜய், புது சீசன், ப்ரீ சீசன்லாம் முடிஞ்சிச்சு, ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ கூட ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு தெரியும் நான் எங்கே போகிறேன்னு. ஐ மீன் நியூகாசல் அன்ஃபார்ச்சுனேட்லி, லெட்ஸ் பி ஆனஸ்ட், பின் அ வெரி குட் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ. உங்களோட நிறைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயர்ஸ்லாம் வேற கிளப்புக்கு போயிருக்காங்க. அண்ட் இப்போது யுவர் இன் பிக்கிள் ன்னு சொல்லுவாங்க இங்கே நான் இருக்கிற ஊரில். அலெக்சாண்டர் ஐசாக் ஒரு பிக்கிள் இருக்கிறீங்க அந்த சிச்சுவேஷனில். பட் ஹேவிங் செட் தட், உங்களோட ஃபர்ஸ்ட் கேம் ஆஸ்டன் வில்லா அட் வில்லா பார்க். பட் உங்களோட சைனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 4 பேர் சைன் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் சைனிங் ஆந்தனி எல்லாங்கால, ஐ திங்க் அதுக்கு முன்னால் ஆண்டோனியோ கொர்டேரோ அவனை சைன் பண்ணீங்க. அப்புறமா we bet Real Madrid and Barcelona to sign that kid. Okay. ஓகே மாலகால இருந்து சைன் பண்ணிருக்கீங்க. ஆப்வியஸா அதுக்கப்புறமா ஆண்டனி எலங்கா, அது நம்ம ஆளுக்கு ஒரு ஸ்வீடிஷ் டீம்மேட் மாதிரி சைன் பண்ற மாதிரி ஒரு சைனிங் மாதிரி இருந்தது. பட் ஐ டோன்ட் நோ ஹவு தட்ஸ் கோயிங் டு பேன் அவுட். அதுக்கப்புறமா ராம்ஸ்டேல் ஒரு கோல் கீப்பர் வாங்குங்க. அது தெரியல எனக்கு, அந்த சைனிங் இன்னும் கூட எனக்கு புரியல. ஐ டோன்ட் நோ ஃபர்ஸ்ட் சாய்ஸுக்கா செகண்ட் சாய்ஸுக்கா. அவன் மெயினாக சவுத்ஹாம்ப்டன் போனதே ஃபர்ஸ்ட் சாய்ஸுக்காக தான். ஸோ ஐ டோன்ட் நோ, இஸ் நாட் ஸ்டார்டிங் ஓவர் நிக் போப், தட்ஸ் ஃபார் ஷுர். அப்புறமா மாலிக் தா, ஹூ ஐ திங்க் இஸ் அ குட் சென்டர் பேக் ஃப்ரம் மிலான். பட் ஆஸ்டன் வில்லா பார்த்தீங்கன்னா சிமிலர் சுச்சுவேஷன் தான் அஜய். பெருசாக அவனுங்களுக்கும் பிஎஸ்ஆர் நிறையா இஷ்யூஸ் இருக்குல்ல. காசே இல்லை. கரெக்ட், காசே இல்லை. பட் இருக்கு ஓரளவுக்கு, என்ன சொல்றது, ஸ்குவாட் இருக்கு. பட் ஐ திங்க் 2 பேர் தான் வந்திருக்கானுங்க இந்த விண்டோவில். மார்க்கோ பிசாட்ன்னு சொல்லிட்டு ஒரு கோல் கீப்பர், அண்ட் எவன் கெசாண்ட் ஃப்ரம் நீஸ். ஐ டோன்ட் நோ மச் அபவுட் போத் ஆஃப் தெம். ஸோ அட்லீஸ்ட் கெசாண்ட் நான் ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நியூகாசல் வர் லிங்க்ட் ஒரு 2-3 years ago. ஓகே, வெரி வெரி ரைட் டேலண்ட். ஓகே, வெரி குட் ஆன் ஹிஸ் ஃபீட், can run. So I think it will be very good for a team like Aston Villa. Transition ஆடுற டீமுக்கு கரெக்டான. ஓகே, ஸோ அப்படியே போயிடும் அஜய் கேமுக்கு. நீங்களே சொல்லுங்க, இந்த கேம் எப்படி பாக்குறீங்க? ஐசக் கண்டிப்பா ஆட மாட்டான்னு தான் தோணுது எனக்கு முதல் கேமு. கேலம் வில்சனும் போயிட்டான் உங்களுக்கு. ஸோ ஸ்ட்ரைக்கர் ஐ திங்க் அந்த ஒரு அகாடமி பையன் ஒரு சின்ன பையன் ஆடினா எங்களோட அந்த ப்ரீ சீசன்ல. அவன் தான் ஆடுவானா? ஆமா, ஆட மாட்டான், கார்டன் தான் ஆடுவான். ஓகே. ஸோ ஐ திங்க் நாங்கள் இந்த இன்னைக்கு தான் அத்லெட்டிக்ல ஒரு சர்வே வந்தது, ஒரு போல் வந்தது. ஓகே, நாங்கள் வி ஆர் டாப் ஆஃப் த டேபிள். ஒன் குட் நியூஸ், ஒன் என்ன சொல்றது, பீஸ் ஆஃப் என்ன சொல்றது, பாசிட்டிவிட்டி, ரைட்? வி ஆர் த மோஸ்ட் நெகட்டிவ் ஃபேன்ஸ் in the league right now, ரைட்? ஸோ அதில் நாங்கள் டாப் ஆஃப் த டேபிள். ஸோ அந்த மூடோட நாங்கள் இந்த என்ன சொல்றது, இந்த சீசன் அப்ரோச் பண்றோம். போன சீசன் முடியும் போது கம்ப்ளீட்டா ஒரு ஹைல இருந்தோம். அங்கேருந்து இங்க வந்ததுக்கு அப்படியே ஒரு டிப்பு. ஸோ இந்த கேம் ஸ்பெசிஃபிக்கா நீ பார்த்தனா, போன வருஷம் அவங்க ஹோம்ல நாங்க அடி வாங்கினோம், போட்டு பொழப்படம் பிறந்தாங்க, ரைட்? எங்களோட ஹோம்ல நாங்க அடிக்கிறோம். இந்த கடைசியா ஒரு 3-4 வருஷம் அப்படிதான் போயிட்டு. எனக்கு இன்னொரு கேம் ஞாபகம் இருக்கா அஜய்? ஒரு ஓப்பனிங் டே ஃபிக்சர் சென்ட் ஜேம்ஸ் பார்க்கல, நீங்க உதச்சிங்க ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன், ஞாபகம் இருக்கா? ஆமா, அதான் டொனாலியோட டெபியூ. எக்ஸாக்ட்லி. சோ 8வது நிமிஷத்துல ஆச்சு. சோ இந்த கேம் இஸ் வெரி டிபெண்டன்ட் ஆன் இந்த ஹோம் டீம். அப்படிதான் கடைசியா 2-3 சீசனா இருக்கு. ஓகே. சோ they obviously go into the game as favorites now. ரைட்? அவங்க சைன் பண்றாங்க, அதெல்லாம் செகண்டரி. இந்த எம்ரி டீம் இன் வில்லா பார்க் ஆர் வெரி டைட் டு பீட். ஸோ அதுதான் ஐ திங்க் தட் வில் பி த மவுண்டன் தட் வி ஹேவ் டு ஓவர் கம். ஓகே. அந்த 4-1 டிஃபீட் மாதிரி இல்லாம இருந்தாலே ஒரு பெரிய மூட் பூஸ்டர் தான் எங்களுக்கு, ரைட்? ஸோ ஐ திங்க் ரியலிஸ்டிக்கா இட் வில் பி a 2-1 Aston Villa victory, where
I think Watkins will score. I think some of their forwards have all been in good form pre-season. கரெக்ட். அவங்களுக்கு ராஜர்ஸ் வந்து டவுட்ஃபுல்ன்றாங்க. மார்டினஸ் இஸ் சஸ்பெண்டட் பிகாஸ் கடைசி கேம்ல ரெட் கார்டு வாங்கினா, இஃப் யூ ரிமெம்பர், அகேன்ஸ்ட் யுனைடெட். அந்த கேம் தான் உங்களை காப்பாத்திச்சு சாம்பியன்ஸ் லீக்காக. அண்ட் உங்க டீம்ல வந்து ஐ திங்க் ஐசக் தான் சஸ்பெண்டட்னு போட்டிருக்கு. ஆமா, ஐசக் வந்து சஸ்பெண்டட் இல்ல, ஐசக் என்ன அது வேற சிச்சுவேஷன். ஆமா, அது குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். What do you make of that situation, by the way? To be honest, it's got to a point where it's very unprofessional, right? And it's very telling of, I think அவன் வந்து ஆப்ரேட் பண்றது பார்த்தனா, he's operating out of greed and distrust. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தெரியல எனக்கு. நம்ம வந்து லைக் அகைன் கெயின் இதே மாதிரி தான் பண்ணா, சுவாரஸ் இதே மாதிரி தான் பண்ணா, எல்லாம் ரீஇன்டெகிரேட் ஆகி தே ஹேட் லைக் திருப்பி வந்த சீசன் வந்து தே ஹேட் பிளைண்டர்ஸ். Kane scored 24 goals. Suarez was the player of the season, right? So அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி தான் நான் விளையாடவே மாட்டேன் அப்படின்னு தானே கேன் போய் இன்டர்வியூ கொடுத்தான். ஆமா. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்து ஐ திங்க் இட் பீப்புள் ஹவ் ஸ்டில் பீன் இன்டெகிரேட்டட். நீ பிரைட்டன்ல பார்த்தனா அந்த கைசைடோ ஜான்வரியில இருந்து ஆட மாட்டேன்னா, அந்த பிரைட்டனோட பாஸ் சிஇஓ வந்து பரவாயில்லப்பா 2 வாரம் லீவ் எடுத்துட்டு வா, பிப்ரவரியில ஆட ஆரம்பிச்சிடு அப்படின்னு போடா அப்படின்னு அனுப்பிச்சு. I think he's very childish is how I see it. And Liverpool have acted out of either throughout, like they've been very underhand in how they have dealt the entire thing. It's not right? I don't want to என்ன சொல்றது, லிவர்பூல்ல வந்து நான் பேஷ் பண்ற மாதிரி இங்க பண்ணல. பட் இதுதான் வந்து வேண்டைக்கோட கூட பண்ணாங்க. வேண்டைக்கு முன்னாடி ஏப்ரல் 2017ல இந்த வேண்டைக் நடக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் கிட், அண்டர் 15 கிட்ட வந்து ஃப்ரம் போல்டனோ ஸ்டோக்கோ இதே மாதிரி வாங்கி பெனல்டி கட்டினாங்க அவங்க. அப்படியா? 100,000 பெனல்டி கட்டி அதுக்கப்புறம் உடனே வேண்டைக்க பண்ணி திருப்பி அப்பாலஜைஸ் பண்ணி ஜனவரி வெயிட் பண்ணி ஜனவரியில வாங்கினாங்க அவனை. So I think if Liverpool are really interested, pay the money. 150 is the fair price. I think it is not even us being greedy. Right? 200, at least you can look back and say, oh wow. 150 is a real price, right? Okay. For somebody who scored 44 goals in the last 2 years, right? He's going into the peak of his career. Yep. கட்டிட்டு பேசி பிட்டே போடாம உட்காந்து நான் வருவேன் நாளைக்கு வருவேன் அந்த வடிவேல் மாதிரி நாங்களா காத்துட்டு இருக்கீங்க எப்படா வருவீங்க, வாங்கடா வந்தாதான் நல்லா இருக்கும். ஸோ பட் ஐ திங்க் இதே மாதிரி தான் போன வருஷம் இட் ரியலி இம்பாக்டட் ஹேமந்த். ஐ திங்க் Isak scored only 1 goal in the first 7 games. Gordon had his head turned, so we were very poor in the first 10 games of the season. I think there will be a repeat of that this season also. Okay. That we will head into the season on a very poor form. Got it. All right. So I think in the game, அடி வாங்காம பயங்கரமா we should just be in the game. கடைசியா அவங்க நிக் பண்ணா கூட பரவாயில்ல. At least it will give us போட்டு பொலப்பொலன்னு பொழந்தாங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து பயங்கரமா இந்த ஏற்கனவே நெகட்டிவிட்டியில இருக்கும், அது வந்து மல்டிப்ளை ஆகும். ஆமா, எனக்கு வந்து ரொம்ப ஐ ஃபீல் லாட் ப்ரோ ஃபார் எடி ஹவ், எஸ்பெஷலி இந்த சிச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணுனே. லைக் ஒரு மேனேஜராக வந்து பாருங்களேன், உன்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பிளேயர்ஸோ வர மாட்டேன்றாங்க. நீ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சொல்ற, ஐ திங்க் அதான் கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சொல்ற, நாங்கள் சைன் பண்ணது எல்லாமே லாங் டேர்ம் டார்கெட்ஸ். ஓகே. மலிக் சாவ் 3 இயர்ஸாக டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் பேர் என்ன எலாங்கா ஒரு 2 இயர்ஸாக டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ராம்ஸ்டேல் போன வருஷம் பிட்டு போட்டோம், அதுக்கப்புறம் இட் டென்ட் ஒர்க் அவுட். பிட் போட போகிறோம்னு சொன்னோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் இட் டென்ட் ஒர்க் அவுட். ரைட். ஸோ நம்ம வந்து லாங் டேர்ம் டார்கெட்ஸ்ன்றது அவன் எவ்ரி பொசிஷனுக்கு ஒரு 4 பேர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சோம். ஓகே. அண்ட் இதே ஆளுங்களை தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் போய் டார்கெட் பண்ணுறோம். ரைட். ஸோ ஆல்சோ நம்ம வந்து நோஷனலாக வி கேன் சே ஃபர்ஸ்ட் இது டார்கெட்னு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜா பெட்ரோ வி ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் அக்ரி வந்துச்சு. ஆமா. அதுக்கப்புறம் ஈசாக்கு பார்த்த உடனே டக்குன்னு பிவட் ஆனோம். 25 million we got that signature almost done with Watford. Yep. Right. So if you look at it, first team targets, yes, adala okay, but Tonali was not our first team target of first target. Bruno was not our first target. Romero was not our first target. Even Isak wasn't our first target. Correct. Look at how Eddie Howe has gotten them to be absolute superstars. Correct. Right. So இல்ல, நான் எதுக்கு அது கேட்டேன்னா, ஆலன் ஷீரர் வந்து இந்த he does a podcast with கேரி லினக்கர் அண்ட் மைக்கேல் ரிச்சர்ஸ்ல, அதுல வந்து ஐ வாஸ்
லிஸ்னிங் டு அலன் ஷீரர், அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது சோகமா இருந்தார். பிகாஸ் ஒரு டெக்னிக்கல் டைரக்டர் கூட இல்ல பெருசா, ஸ்போர்ட்டிங் டைரக்டர் சாரி. அவர் வந்து ஹீஸ் பின் சிக் இல்ல, ஹீஸ் பின் சிக் அண்ட் ஹீஸ் கைண்ட் ஆஃப் பின் இன் அண்ட் அவுட் அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. The CEO is sick. Okay. So he has blood cancer. Okay. Darren பட் அவனோட ரீப்ளேஸ்மெண்ட் நிற்குமே லைன் நாங்கள் ரொம்ப ஒரு வருஷமா காத்துட்டு இருக்கோம். அந்த கை ஃப்ரம் ரியால் மெட்ரிடோட ஸ்பான்சர்ஷிப்ஸ் டைரக்டர், அவன் பேர் வந்து ஜான் ஹாப்கின்சன். ரைட், அவன் கனடா பாஸ்கெட் பாலோட சேர் அந்த மாதிரி அந்த இதே மாதிரி மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ஸோட சிஓ. இப்போ வரைக்கும் பயங்கர பிஸ்தானா. ரைட், வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களோட ரெவென்யூ இம்ப்ரூவ் பண்றதுக்கு we need sponsorship. 100% bro. Because காசு இருக்கு but you can't spend it. ஸோ அதுக்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டா தேவையான ஆளு இந்த மாதிரி பயங்கர ஹை நெட்வொர்க், 100% இல்ல நெட்வொர்க் இண்டிவிஜுவல். Absolutely. இந்த கேஸ். ஸோ ஐ திங்க் அவன் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்டிங் டைரக்டர் இஸ் ஆல்சோ லைன்ட் அப், Okay. பட் we don't want to disrupt the window the way it is going. So but yeah, I think in all reality we have been very reactive in the market. Got it. அதான். ஓகே, நீங்க வந்து 2-1 சொல்லிட்டீங்க வில்லாக்கு ஸ்கோர் லைன். I'll be kind to the Geordies. I'll say 1-1. Let's see if that happens. அடுத்தது வந்து மேன்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் ஆர்சனல், ஓல்ட் ட்ராஃபர்ட். ஃபர்ஸ்ட் கேம் ப்ரோ ஓல்ட் ட்ராஃபர்ட்ல. அண்ட் ஐ திங்க் ஆர்சனல் ஓரளவுக்கு மிக்ஸ்டாக இருந்திருக்கு ப்ரீ சீசன். ஐ திங்க் லாஸ்ட் 2 கேம்ஸில் நான் தான் சொன்னேன், எமிரேட்ஸில் ஆடுற கேம் தான் வந்து யூ ஷுட் டேக் இட் அட் ஃபேஸ் வேல்யூன்னு தான் சொன்னேன். I was pretty happy, not impressed, happy with the last performance in Solva, with especially Gw1. I wanted him to score. Once you get that and the model goal adicha, you will get that confidence to go keep on going from there. Exactly. Yeah, just so our movement la nalla irundhudu. Batsman first ball la single edutana oru. Exactly. Exactly. So adudha na yoschen. So யுனைடெட் ஆன் தி அதர் ஹேண்ட் ப்ரோ நிறையா சைன் பண்ணிக்கிறானுங்க. இவனுங்க வந்து 15 முடிச்சானுங்க இவனுங்க. லிட்ரலாக ஐ திங்க் சைனிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு டாப் 4 கண்டென்ட் பண்ணுற மாதிரி தான் சைனிங்ஸ்லாம் இருக்குது ஆக்சுவலாக. நோ ஒன் கேன் டெல் மீ இது வந்து டாப் 10 ஃபினிஷ்காகலாம் இல்லை. புல்ஷிட். ஐ டோன்ட் அக்ரி வித் தட் அட் ஆல், நாட் 1 செகண்ட். இது வந்து ஒரு பயங்கரமான ஸ்குவாடு, நிறையா காசு செலவு பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் த மேனேஜர் டெஃபினெட்லி வந்து என்ன சொல்கிறது ஹேஸ் டு கெட் அ டியூன் அவுட் ஆஃப் திஸ் டீம். எப்படி பார்க்குறீங்க இந்த கேம் அஜய்? ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் ஓல்ட் ட்ராஃபர்ட். I think Manchester United வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து ஏற்கனவே விக்ட்ரி அந்த ஒரு இந்த காமெடி இருக்கும். திங்க் ஒரு சந்தானம் அண்ட் பேர் ஆனந்த்ராஜ் காமெடி. பேர் என்னப்பா? வெற்றியா? எதுவும் இதுவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள வெற்றின்றீங்களே அந்த மாதிரி வந்து. ரைட், ஆல்ரெடி செலிப்ரேட். பட் ஐ திங்க் the proof is in the pudding. இவங்க எல்லாருமே வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றது பொறுத்து தான் இருக்கு. இந்த கேமுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட், லைக் இந்த நீ சொல்ற மாதிரி they are betting big on them finishing in the Champions League. அதனால தான் இவ்வளோ மணி they have gone, and because they think முன்னாடி இல்லை பட் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணா நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல முடிச்சோன்னா இது ஃபுல்லா ரெக்ரூட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கால்குலேட்டட் மூவ்ல தான் போயிருக்காங்க அவங்க. எஸ்பெஷலி சேம் காசு இல்ல வர இன்டர்வியூலாம் குத்தாரு நம்பலு. ஒரு 300 பேர் வந்து அமுச்சு விட்டான் வேலையிலேருந்து. புது கேரிங்டன் ட்ரைனிங் கிரவுண்ட்லாம் கட்டியிருக்கிறாரு. ஐ மீன் ஆல் தட் இஸ் கிரேட். பட் ஐ ஃபீல் லைக் ஒரு மேன்செஸ்டர் யுனைடெட் ஒரு பப்ளிக் ட்ரேடிங் கம்பெனி, அது வந்து காசு இல்லைன்னு சொல்றது வந்து வாஸ் கம்ப்ளீட் பாலக்ஸ். இல்லடா, ஆக்சுவலா நம்ம 2 டிஃபரெண்ட் திங்ஸ். இது ஆப்வியஸா இந்த செக்மெண்ட் இஸ் டிஃபரெண்ட். பட் அவன் காசு இல்லாதன்னு சொன்னது வந்து அவங்களோட கேஷ் லிக்விடிட்டி. ரைட், நம்ம பிஎஸ்ஆர் பேசுறது வந்து ப்ராஃபிட் ஸோ சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங்ல. ஸோ அதில் பார்த்தோன்னா வந்து அதுதான் அவங்களோட பெரிய அந்த டிஃபரன்ஸ் தான். தே டிடன்ட் ஹேவ் கேஷ் டு ஸ்பேர். இட் இஸ் நாட் தட் தேவர் பிஎஸ்ஆர்ல அடி வாங்குவான்னு இல்லை, கையில் காசு இல்லை ரைட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா தேர் என்ன சொல்கிறது ஒர்க்கிங் கேபிட்டல் வாஸ் சோ புவர். ரைட், ஸோ டெட் லிவரேஜ் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால தான் இப்போ அவன் ஹீஸ் இன்ஜெக்டட் 90 million. அவன் பேர்னா ராட்க்ளிஃப். ஸோ அதனால இட் ஈஸ்ட் அவுட் ஆல் த ஃபியர்ஸ் ஆஃப் போத் பிஎஸ்ஆர் அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப், ஏன்னா பிஎஸ்ஆர் என்ன இன்ட்ரெஸ்ட் பாரோவிங் போனோம்ல, கரெக்ட், அதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்க வந்து தே மேனேஜ். பட் ஸோ அதான் இவங்களோட மேன்செஸ்டர் யுனைட்டோட ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ. ஐ திங்க் Manchester United have it in them to pull a result. Okay. All right. Against a big team. But
இந்த ஆர்சனல் டீம் இவ்வளோ வெல் கோச்டு, தே பிளக்ட் ஆல் த ஹோல்ஸ். There cannot be excuses because ஆர்சனலோட ஃபர்ஸ்ட் 6 games are very tight. 100%. இந்த மொமெண்ட் இந்த மாதிரி ஒரு லீக்ல where everybody has gone and spent, you can't afford one bad game at the start. Right? December, January, February, okay, when every team is competing across 5 different trophies or 4 different trophies, சரி okay, அப்போ வந்து ஒரு couple of bad games, okay. Right? Every team is bound to kind of go through it. இந்த மொமெண்ட் நீ ஃபர்ஸ்டே லூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டமா இருக்கும் திருப்பி புல் பண்றது. கண்டிப்பா. ரைட். ஸோ ஐ திங்க் ஆர்சனல் வில் டூ இனஃப் டு வின் த கேம்னு தோணுது. ஐ திங்க் மேன்செஸ்டர் யுனைடெட் வில் ஸ்கோர் early. They will be on that high only for Arsenal to fight back and get it. So I think it will be a 2-1 victory again. I'm being boring, but I think it will be real. I think நம்ம போன வருஷமே நம்ம சொன்னோம், நம்ம நிறைய நம்ம ப்ரெடிக்ட் பண்றது 2-1 தான் ப்ரெடிக்ட் பண்றோம். But I think this time I think it will be a 2-1 to Arsenal. Okay. நானும் வந்து ஐ திங்க் பிளேயர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க, தெரியல ஸ்ட்ரைக்கர் யாருன்னு தெரியல. ஐ நோ செஸ்கோ தான் மெயின் ஸ்ட்ரைக்கர், பட் அவன் இன்னும் ஒரு கேம் கூட ஆடல. ஸோ அதெல்லாம் அசிமுலேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு தோணுது. ஐ ஃபீல் லைக் ஆர்சனல் மேபி வி ஹவ் காட் அவர் பிளேயர்ஸ் ஏர்லி அண்ட் அதுக்காகவே வந்து ஐ ஃபீல் லைக் வி குட் கெட் அ ரிசல்ட். நான் உங்களோட ஒரு போரிங் ரிசல்ட் போகிறேன், 1-0 to the Arsenal. ஸோ யா அடுத்தது வந்து லெட்ஸ் கோ டு த சாம்பியன்ஸ் லிவர்பூல். திஸ் இஸ் த டீம் டு பீட்னு தோணுது எனக்கு ஃபார் த லீக். இதான் கிறிஸ்டல் பேலஸ் ஆடி ஜெயிச்சிட்டாங்க. கரெக்ட். பயங்கரமான கேம் வர 2-0 அப். 2-0 இல்ல யா they were 2-0 up இல்ல லிவர்பூல். ஓ it was 1-1 then 2-1. கரெக்ட். யா அப்புறமா 2-2 போயிட்டு பெனல்டிஸ்ல தோத்தானுங்க. பட் யா ஐ மீன் பேலஸ் டெஃபினெட்லி டிசர்வ் தட். அது வந்து கேம்குள்ள வர ஒரு ஹேண்ட் பால் வர அது கொடுக்கவே இல்லை, அது கூட கொடுத்துருக்க வேண்டியது தான். பட் இட்ஸ் ஓகே. ஐ திங்க் கடைசியில் ஜெயிச்சிட்டாங்க லிவர்பூல். த டீம் டு பீட் அகேன்ஸ்ட் ஏஎஃப்சி பர்ன்மவுத். ஒரு எக்ஸடஸ் ஆஃப் பிளேயர்ஸ் இருந்திருக்கு அஜய் இந்த டீமுக்கு. டிஃபென்ஸ் வந்து முக்காவாசி வந்து கிளம்பிச்சுன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக, வித் ஸ்டார்டிங் ஃப்ரம் தேர் மெயின் பிளேயர் டீன் ஹாய்சன் அண்ட் அப்புறமா வந்து ஜாபார்னின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை விட்டுருக்கானுங்க பாரிஸ் செயின்ட் ஜெர்மனுக்கு. எக்ஸாக்ட்லி. யா அண்ட் யா நிறைய பேர் விட்டுருக்கானுங்க. ஸோ கர்கெஸ் ஆப்வியஸ்லி. ஸோ 3 பேர் ஸ்டார்டிங் டிஃபென்ஸில் வந்து போயிருக்கு. ஸோ அண்ட் கெப்பா. யா வாவ், நான் அவனை மறந்துட்டேன் நான் ஆக்சுவலாக. அண்ட் கெப்பா. ஸோ ஐ நோ தே ஹவ் பாட். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு சென்டர் பேக் வாங்கியிருக்கானுங்க, டியக்கெட்டே ஃப்ரம் லீல் and Petrovic from Chelsea, goalkeeper. So Trafford is also very good. Oh yeah, correct. Adrian Trafford Rennes வாங்கியிருக்கானுங்க. So they have bought a few players, but தெரியல bro, not enough to stop this Liverpool team. Liverpool வந்து signings நம்ம பேசினே போயிட்டு இருக்கலாம். Who knows, maybe one more signing, தெரியல. Hopefully that doesn't happen. இல்லனா லீக் வந்து இன்னைக்கே நான் வந்து இந்த ப்ரீவியூ ஷோலே முச்சிருவேன், லீக் வந்து குத்துருங்கடான்னு சொல்லிட்டு. Game week 1 prediction illama league prediction. Correct. Yeah, I think they will be too strong. நம்ம இதுல அந்த இந்த கேம்ல பார்த்தது கூட, அது பேர் என்ன, இந்த charity shield community shieldல பார்த்து, when their attack clicks it really clicks. Exactly. Right. ஏன்னா அவங்க எல்லாருமே they are very technically very comfortable ஆன players. Right. One player in their team that you look at and think, oh இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பால்ல, இவனை பிரஸ் பண்ணலாம், அப்பெல்லாம் யாருமே கிடையாது. எல்லாருமே ரொம்ப ஃப்ளூயிடா இருக்காங்க. எல்லாருமே கேன் இன்டர்சேஞ்ச் அண்ட் பிளே. பொசிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கேயோ இருக்கு, டெக்னிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கேம் எங்கேயோ இருக்கு. வேர்ட்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் உள்ள கொண்டு வந்தாலும் டாக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எங்கேயோ இருக்கு. I think ஒரே ஒரு இடம் தான் Ajay, if I have to criticize, maybe ஒரு சென்டர் பேக் ஆட் பண்ணா I think team is perfect. இப்போ 2 பேர் ஆட் பண்றாங்களே, right? Gw1 and the other kid, 18-year-old from Leone from Syria. அப்படியா? பயங்கரமான 2 பேருமே, லைக் பார்மால இருந்து வர பையனும் சரி, Gw1 வந்து இஸ் ஆல்மோஸ்ட் டன்னு தான் சொல்றாங்க. ஓகே. தென் அதுவுமே ஃபில் பண்ணிட்டாங்க. ரைட். ஸோ வந்து ஐ திங்க் நம்ம சைனிங்ஸ்லாம் பேசுறோம். போன வருஷம் லிவர்பூல் சைனே பண்ணல அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இந்த வருஷம் சைன் பண்ண லிஸ்ட்ல மர்மதாஷ்விலி இல்ல, போன வருஷம் லிஸ்ட்லயும் இல்ல, இந்த வருஷம் லிஸ்ட்லயும் இல்ல. ரமணா மாதிரி மிஸ் ஆயிடுச்சு இந்த ஒரு பேரு. ரைட். ஸோ அவனுமே இஸ் ஏபிள் டெபியூட்டி டு
இவன் Becker, Alisson right? Becker. So they have all grounds covered, and this game comes like Ireola மாதிரி ஒரு ஆளுக்கு he needs good set of 18 to 20 players 100% fit. bro. ஏன்னா அவன் ஆடுற இன்டென்சிட்டிக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 பிளேயர்ஸ் அவன் டீமுக்கு தேவை. ரைட், ஏன்னா போன வருஷமே அவங்க இன்ஜுரியில வந்து எங்கேயோ பயங்கரமா அடி வாங்கினாங்க. ரைட், ஸோ தே வில் ஸ்கோர்னு தோணுது. ஏன்னா போர்ன்மத் ஆன் கேஆஸ். ஸோ ஐ திங்க் ஹீ வில் என்ன சொல்றது, they might score, but I think Liverpool will score 3 or 4. So என்னோட prediction வந்து 3-1 to Liverpool because they will want to start off in Anfield with a statement win. 100%. நான் 3-0 சொல்ல போறேன் ப்ரோ. ஐ திங்க் க்ளீன் ஷீட் கூட வச்சிருவானுங்கன்னு தோணுது. ஐ திங்க் அந்த கம்யூனிட்டி ஷீல்ட் குட் லிட்டில் பிட் ஒர்க் தெம்னு சொல்லிக்கலாம் அந்த லாஸ் இன் அ வே. ஆல்தோ அது வந்து அவ்வளோ பெரிய ட்ரோஃபி இல்லை, பட் ஸ்டில் ஐ திங்க் அது வந்து கரெக்ட், அது ஷீல்டு தான். சூப்பர் ஷீல்டுன்னு சொல்லிக்கலாம். 30 நம்ம டீம்ல ஆடும்போது சூப்பர் ஷீல்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ ஐ திங்க் 3-0 ஈஸி ப்ரோ, ஈஸியாக ஜெயிச்சிருவானுங்க. அடுத்தது வந்து லெட்ஸ் கோ டு பிரைட்டன் வர்சஸ் ஃபுல்லம் ப்ரோ. போன சீசன் 8th ஃபினிஷ் பண்ண டீம் வர்சஸ் 11th ஃபினிஷ் பண்ண டீம். ஒரு டைம் வந்து ஃபுல்லம் வந்து ஈஸியாக யூரோப்பா லீக் கூட அடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தானுங்க. பட் கம்ப்ளீட் கேபிச்சுலேஷன் ஃப்ரம் ஃபுல்லம் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி சீசன். ஸோ ஐ திங்க் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா ஐ திங்க் பிரைட்டன் தான் ப்ரோ ஹேவ் தி அப்பர் ஹேண்ட். அண்ட் ஐ திங்க் ஓரளவுக்கு தே ஹவ் கெப்ட் மோஸ்ட் ஆஃப் தேர் பிளேயர்ஸ் இல்லை பிரைட்டன் கூட, எக்ஸப்ட் ஜோ பெட்ரோ செல்சி, எஸ்டுபினியான் டு ஏசி மிலான். அந்த கன்வேயர் பெல்ட் டு செல்சி இஸ் ஸ்டில் ஆன். ரைட், நீ வந்து ஒரு பிளேயர் இங்க ப்ரொடியூஸ் பண்ணா அங்கதான் வந்து இறக்குமதி பண்றாங்க. கரெக்ட். ஃபுல்லம் ஆன் தி அதர் ஹேண்ட் ஐ திங்க் பெருசா வந்து ஐ மீன் மெயின் பிளேயர்ஸ்லாம் யாருமே லூஸ் பண்ணல அவனுங்க. ஃபுல்லம் ஹேவ் நாட் என்ன சொல்றது, ஃபுல்லம் ஹேவ் நாட் கான் ஆக்டிவ் இன் தி விண்டோ. ஸோ இப்போ நீ பார்த்தனா இப்போ இட் ஹஸ் பிகம் a league of 2 hours. ரைட், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த எஸ்டாப்ளிஷ் 6 வந்து போய் மீன் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் மீதி இருக்க ஆளுங்கெல்லாம் போய் மீன் பிடிக்கிறாங்க. ரைட், ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஐ திங்க் யூ வில் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் லேட் மூவர்ஸ். இந்த இது ஃபேபியோ வியரா, இந்த ரீஸ் நெல்சன் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் பண்ணா அதுதான் ஐ திங்க் அந்த மாதிரி கேலிபர். கரெக்ட். ஏன்னா இன்னொரு விஷயம் என்ன ஆச்சுன்னா செல்சி மாதிரி ஆளுங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் வாங்கிட்டாங்க. 35 பேர் வச்சு போக முடியாது. 25 பேர் தான் நீ சைனே இதுவே பண்ண முடியும், ரெஜிஸ்டரே பண்ண முடியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு லோனு பிளஸ் ஆப்ளிகேஷன் டு பை, இல்லாட்டி 25-30ன்னு எல்லாரையும் வித்துருவாங்க. ஸோ ஐ திங்க் யூ வில் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் மூவ்மெண்ட் இன் த லாஸ்ட் 2-3 weeks அக்ராஸ் தி அதர் டீம்ஸ். ஃபுல்லம் குட் ஆல்சோ பி ஒன் ஆஃப் தோஸ் டீம்ஸ். அதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நீ சொல்ற மாதிரி வாட்ச் அவுட் ஃபார் பிரைட்டன் இந்த சீசன். ஐ திங்க் பலேபா தெரியல என்ன நடக்கும் எப்படி நடக்கும்னு. அதே மாதிரி மேட்டோ ரைலி கூட இதுக்கு போறோம், யுவென்டஸ் போறோம். ஐ திங்க் தட்ஸ் மோர் ஆஃப் a chance to happen ன்னு தோணுது bro. ஐ திங்க் பலேபா நிறைய பேப்பர் டாக்லாம் பாத்தீங்கன்னா ஐ திங்க் தே ஹேவ் டு கோ ஓவர் தி ஆட்ஸ் மான்செஸ்டர் யுனைடெட் அவனை வாங்குறதுக்கு. அதே கைசோட ஃபீ மாதிரி தான் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். ஸோ அதனால வந்து ஐ திங்க் அது குட் ஆல்சோ ஹேவ் அ ஃபேக்டர். பட் அவங்க தே வில் ஆல்ரெடி ஹேவ் சம்படி லைன். நோயிங் பிரைட்டன் பலேபா மாதிரி ஒரு 7 பேர் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. ரைட், ஒரு கொலம்பியால இருந்து, ஒரு கனடால இருந்து, ஒரு இந்தியால இருந்து, திரும்ப ஒரு 8 பேர் ஐடென்டிஃபை பண்ணி எல்லா கான்டினென்ட்ல ஒன்னு பிடிச்சிருப்பானுங்க. ஆமா. ஸோ ஐ திங்க் தே ஷுடன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம். ஐ திங்க் இந்த வருஷம் பிரைட்டன் வில் ஹேவ் டு கிளிக். எனக்கு they will even do very well ன்னு தோணுது. இப்போ பிரைட்டன் மாதிரி டீம் எங்க முடிக்கணும்? வாட் டு யூ திங்க்? அந்த போர்ட் லெவல்ல அவங்களோட ஒப்ஜெக்டிவ்ஸ்ல எங்க அவங்க ஹர்சல் ஃபேபின் ஹர்சல்லர் வந்து வேர் ஷுட் ஹி ஃபினிஷ் ன்னு சொல்லுவாங்க. வாட் டு யூ திங்க் they'll tell him? போன வருஷம் பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணாங்கடா. ஓகே, சோ இன்வெஸ்ட் பண்ணும்போது their CEO and likewise Bournemouth oda CEO also came out and told, okay, owner came out and told that they have to finish in Europe. எங்களோட இது வந்து top 5 in 5 years. all right. So எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் they have to be competing or make the conference league, Europa League spots their own. Okay. Right, அதுதான் அடுத்த next logical step where it is no longer that they are fighting for it, but they are established 6th or 7th team in the league ன்னு வரணும்.
ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் கேமோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தோன்னா Brighton seem to be more settled for the first time in the last 4-5 years where there's ரொம்ப நிறைய டிரான்சிஷன் இல்லாம பேக் அண்ட் ஃபோர்த் சேல்ஸ் படி சொல்றேன் பிளேயர் சேல்ஸ்ல இந்த தடவை கொஞ்சம் செட்டில்டா இருக்க மாதிரி தோணுது எனக்கு. ரைட், ஸோ ஐ திங்க் இந்த கேம் தே வில் பி டூ ஸ்ட்ராங் பிளஸ் தேர் பிளேயிங் அட் அமெக்ஸ். ஸோ இட் குட் பி 3-1 ஒரு 3-2 அந்த மாதிரி ஒரு ரிசல்ட். ஏன்னா தே வில் ஸ்கோர் அண்ட் தே வில் கன்சீட். கண்டிப்பாக அது நடக்கும் ரெண்டு. Alright, so it then becomes like யார் எவ்வளோ ஸ்கோர் பண்றாங்கன்னு. So I think Brighton will have enough to win by 1 goal தோணுது. So I think it will be a 3-2. 3-2, okay. 3-1. Yeah, whatever. Yeah, நானும் அதே ரிசல்ட் தான் ப்ரோ. ஐ திங்க் பிரைட்டன் தான் ஜெயிக்க போறாங்க. ஸ்கோர் லைன் தான் தெரியல. I'll say 2-1 போரிங் ஸ்கோர் லைன் போடுறேன். 2-1 to Brighton. நம்ம ரெண்டு பேரும் போத் எடுக்கும். வந்து நம்ம வந்து 2-1 சொல்லக்கூடாது. கரெக்ட் அது வந்து சொல்லக்கூடாது. அடுத்தது வந்து லெட்ஸ் கோ டு டாப் ஸ்பர். ஹூஸ் தட் சொல்லுவான் தெரியுமா அந்த வீடியோல. டாட்னம் இன்னைக்கு தோத்துறானுங்க 2-0 லீட பாட்டில் பண்ணிக்கிறானுங்க நம்ம ஆளுங்க. அது ஏன்னா நிறைய பேர் வெள்ள எடுத்துட்டாங்க. டக்குன்னு அவங்க வந்து தே கேப்டலைஸ் ஆன. கரெக்ட். அதே அந்த ஜார்ஜியோ கேலினி மீம்ஸ் எல்லாம் ஃப்ளட்டிங் ஆன் எக்ஸ். ஸோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஐ மீன் லிசன், அது பேண்டர் சைட் ஐ திங்க் ஸ்பர்ஸ் வந்து டெஃபினட்டாக இந்த சீசன் பெட்டராக தான் வந்து ஆடுவாங்க. ஐ திங்க் தாமஸ் ஃப்ராங்க் வந்து கிரேட் மேனேஜர். ஆஸ் நம்ம வந்து நிறைய ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி நீங்களும் ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க போன வருஷம். ஐ நோ யூ ப்ரைஸ் தெம் அ லாட். அண்ட் எஸ்பெஷலி ஒரு பிரென்ஃபோர்ட் மாதிரி ஒரு டீம் வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் புஷ் தெம் as high as he can. So Tottenham Hotspur versus Burnley வந்து newly promoted side. Scott Parker is the manager and பயங்கரமான டிஃபென்சிவ் ரெக்கார்ட் போன வருஷம் சாம்பியன்ஷிப் வின்னர்ஸ் கூட இல்ல Burnley. வின்னர்ஸ் தான் செகண்டா செகண்ட் வந்தாங்க. யா சாரி, லீட்ஸ் தான் ஜெயிச்சாங்க சாம்பியன்ஷிப். ஸோ பட் தே ஹேட் அ ரியலி குட் சாம்பியன்ஷிப் டிஃபென்சிவ் ரெக்கார்ட். அண்ட் இருக்கிறானுங்க ப்ரோ ஓரளவுக்கு கொஞ்சம் பிரீமியர் லீக் பிளேயர்ஸ் இருக்கிறானுங்க. எக்ஸாம்பிள் ஒங்கால் இருக்கிறான், மார்டின் டுப்ராவ்கா இருக்கிறான், கைல் வாக்கர் ஹஸ் கான் டு Burnley, Axel Tuanzebe has gone to Burnley. So they have a few Premier League and I think Burnley யாருன்னு தெரியல. I think they were trying to get that Ramsey, Jacob Ramsey. I think ஏதோ நீங்களா அது? ஓகே Leeds were trying to get Elkanus. And they pivoted to Elkanus. West Ham then went after Ramsey. Now I think we have almost sealed the deal with Jacob Ramsey. Got it. So yeah, ஓரளவுக்கு டீசன்ட் ஸ்குவாட் தான் ப்ரோ. ஐ லைக் தட் விங்கர் கோலே ஓஷோன்னு சொல்லிட்டு வின்சென்ட் கம்பெனி இருக்கும்போதே ஐ தாட் ரொம்ப ரா இருக்கிற அந்த பிளேயர். பட் ஐ திங்க் ஹில் perform very well in தான் தோணுச்சு. I think he's a good player. And Spurs at Tottenham Hotspur Stadium against Burnley. What do you think about this game? So I think Burnley have bought like I think this is the first time மூணு டீமே நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எப்போது ஒரு ரெண்டு பண்ணுவாங்க, ஒருத்தன் பண்ண மாட்டான், அந்த மாதிரி போயிட்டு இந்த தடவை எல்லா மூணு டீமுமே பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் they have lost James Trafford. அதுக்கு ஏதாவது ஒரு டாமினோ எஃபெக்ட் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். பட் Dubravka is a very good keeper also. It is a very good shot stopper. Ball என்ன சொல்றது, அவனோட வந்து command of the 6-yard box plus aerials plus ball distribution தான் அவனுக்கு சேலஞ்ச். ரைட், ஷார்ட் ஸ்டாப்பிங் இஸ் செகண்ட் டு நன் இன் த லீக். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இருக்கக்கூடாது. நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் நான் இந்த ட்ராஃபர்டை நாங்கள் ட்ராக் பண்ணிட்டு இருக்கிற போது ஐ வாஸ் வாட்சிங் ஒரு அட்லீஸ்ட் 1 or 2 games பார்த்தேன். ரைட், அவங்களுக்கு Burnley a very solid defense. லைக் நம்ம வந்து இந்த ஓகே போட்டு பொழப்பாங்க அப்படிலாம் இருக்காதுன்னு தோணுது. ரைட், தே வில் பி வெரி வெரி ரெசல்யூட் அட் த பேக். அட்லீஸ்ட் போன வருஷம் அப்படி தான் இருந்தாங்க. அது ஆப்வியஸாக டிரான்ஸ்லேட் ஆகாது இந்த பிரீமியர் லீக்கு வரும்போது. பட் ஐ திங்க் இட் ஒன்ட் பி லைக் இட் வில் நாட் பி அ ஸ்டூபிட் ஸ்கோர் லைன் ஒரு 4-0 5-0 அப்படிலாம். ரைட், ஐ திங்க் ஆல்சோ டாட்னம் வந்து இன்னைக்கு ஆடினதுனால 4 ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்குமே ரெக்கவரி டைம் குட் பி ஸ்லைட்லி சேலஞ்சிங். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் எடுத்து போட்டதுனால ஐ திங்க் இட் வில் ஒன்லி பி 2-0 it'll be a 2-1 அந்த மாதிரி ஒரு ஸ்கோர் லைன் இருக்கும்னு தோணுது.
பிளஸ் தாமஸ் பிராங்கோட டீம்ஸ் எப்பவுமே ட்ரெடிஷ்னலா தே ஸ்டார்ட் ஆஃப் வெரி வெல். யா போன வருஷம் பிரென்ஃபோர்டே பார்த்தோமே இந்த செட் பீஸோட, எஸ்பெஷலி செட் பீஸா இருக்கட்டும் இந்த ரெகுலர் பிளேயா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல இன்னைக்கு 2 செட் பீஸ். ஆமா ரைட், அவனோட இது ஆரம்பிச்சிட்டான். ரைட், அவனோட இது கரெக்டா உள்ள சீட் ஆயிடுச்சு. ஆமா ஸோ ஐ திங்க் இட் வில் பி அ கம்ஃபர்டபுள் விக்டரி, பட் இட் ஒன்ட் பி அ ரன்அவே விக்டரின்னு தோணுது. பி லைக் 2-0 டு ஸ்பர்ஸ். ஓகே, எனக்கு பர்ன்லியோட இன்னொரு சுச்சுவேஷன் என்ன புரியலன்னா, ஜாஷ் பிரவுன் ஹில் அவனோட டாப் பர்ஃபார்மிங் பிளேயர் போன சீசன். ஆக்சுவலா அவன் தான் வந்து டாப் ஸ்கோரர் ஆக்சுவலாக அவங்களுக்கு 18 கோல். அண்ட் அவனோட ஜிஏ பார்த்தீங்கன்னா அவன் தான் ஜாஸ்தியாக வச்சிருக்கிறான் ஆக்சுவலாக பர்ன்லிக்கு. அவன் ஃப்ரீ ஏஜென்ட்டாக கிளம்பிட்டான் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு அதுதான் ஐ ஃபெல்ட் லைக் யூ குட் ஹாவ் கெப்ட் சம் ஆஃப் யுவர் some of your players. I know they got in Armando Broja and another Chelsea and the center midfielder. அவனோட லாஸ்ட் நேம், ஆமா அவன் லாஸ்ட் நேம் எனக்கு சொல்ல வராது, லெஸ்லி. ஸோ ஐ வில் கால் ஹிம் லெஸ்லி, ஃபர்ஸ்ட் நேம் பேசிஸ்ல போயிடலாம். ஸோ ஐ நோ தே பாட் அ ஃபியூ பிளேயர்ஸ், பட் ஐ டோன்ட் நோ, ஐ ஃபெல்ட் லைக் ஒரு அந்த ஈத்தாஸ் ஆஃப் த டீம்னு சொல்லுவாங்க தெரியுமா சில ஸ்குவாடுக்கு, அது வந்து ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை தே லெட் ஹிம் கோ அஸ் ஃப்ரீ ஏஜென்ட் கூட. ஸோ அது வந்து ஒரு சீசனாவது வச்சிருக்கலாம், அதுக்கப்புறமா ஐ டோன்ட் நோ வாட் டு டூ வித் ஹிம். பட் yeah, having said that, regardless, I think Spurs are going to win this game. நான் வந்து I'll say 1-0 to Tottenham. தெரியல, I don't know how good Burnley will be going forward in the Premier League. ஃபர்ஸ்ட் கேம் வர சேஃபாக ஆடுவாங்களா, will Spurs nick a goal at the end, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. I think பார்க்கர் கிட்ட என்ன பெரிய பிரச்சனைனா, பார்க்கர் is a very decent coach. Okay. அவனோட கேம் மேனேஜ்மெண்ட் தான் ஒரு பெரிய சேலஞ்சா பார்க்கறேன். ரைட், ஏன்னா அவங்க வந்து அடிக்கடி வந்து என்ன ஆயிடுறது, பாதி கேம்ல தேல் கப்பிச்சுல நல்லா ஆடுற மாதிரியே இருக்கும். நம்ம ஃபுல்லமோட பார்த்தோம், வெஸ்டர்மோட பார்த்தோம். ரைட், இன் ஆல் த டீம் தட் இஸ் மேனேஜ், he will manage or he'll set the team up well. அதுக்கப்புறம் பார்த்தா நடு கேம்ல எங்கேயோ ஒரு என்ன சொல்றது, ஒரு கோல் ஸ்கோர் கன்சீட் பண்றாங்களோ இல்லாட்டி அவங்க கோல் ஸ்கோர் பண்றாங்களோ, தென் த டைனமிக் சேஞ்ச் ஆகுது. இஸ் கேம் மேனேஜ்மெண்ட் வில் பி வெரி புவர். ஹோப்ஃபுல்லி லேர்ன் த லெசன்ஸ். ஐ திங்க் தே வில் பி வெரி கன்சர்வேட்டிவ் தன் தட். Okay. They will try and ensure that they get as many draws as possible. Right? ஏன்னா it could be a season where 32 points, 33 points keeps you up. 30 க்ளீன் ஷீட் வச்சுக்கிறாங்க அஜய் போன சீசன். அது ஏன்னா அவங்களோட ஓனர் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. அப்படியா? ட்ராஃபர்ட் கிட்ட சேயிங் வந்து நீ இவ்ளோ க்ளீன் ஷீட்ஸ் வச்சு இது பண்ணி, கரெக்ட், அந்த NFL பிளேயர் தானே. யா கரெக்ட். So அதுக்கப்புறம் he went on a spree, but I think they are very resolute, they are very well coached defensively. I think அதுதான் இங்க கொண்டு வருவாங்க. they will not try and outscore you. அவங்களுக்கு கோல் ஸ்கோர் பண்றது தான் பிரச்சனையா இருக்கும்னு தோணுது. let me right, they'll try and kind of do a good job defensively and then see if they can nick a goal. Yep. Crazy numbers. சாம்பியன்ஷிப்பா இருக்கட்டும், எந்த லீக்னா இருக்கட்டும், ridiculous numbers. ஓகே, ரெண்டு பேருமே வந்து ஸ்பர்ஸ் தான் சொல்லியிருக்கிறோம். லெட்ஸ் see what happens அந்த கேமில். அடுத்த கேம் வந்து சண்டர்லேண்ட், உங்களோட ரைவல்ஸ் வந்திருக்கிறாங்க. சண்டர்லேண்ட் வர்சஸ் வெஸ்ட் ஹாம். சண்டர்லேண்ட் ப்ரோ லாட் ஆஃப் நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க அஜய். ரியலி இம்ப்ரெசிவ் பிஸ்னஸ். நான் சும்மாலாம் சொல்ல, லைக் ஜாக்கா வாஸ் இம்ப்ரெசிவ் பீஸ் ஆஃப் பிஸ்னஸ். அந்த மார்க் கியூ வந்து லோன் வாங்கினது வந்து ஒரு, ஐ நோ இட்ஸ் மோர் ஹோப் தான், அது ஒரு வெரி ஸ்மார்ட் சைனிங் தான் சொல்லுவோம். அது அடிங்ரா சைன் பண்ணது பிரைட்டன்லேருந்து. ஒரு நிறைய பேர் சைன் பண்ணிருக்காங்க, போயினே இருக்குது ஆக்சுவலா. டு பி ஆனஸ்ட் அந்த லிஸ்ட் ஐ கான்ட் கீப் கோயிங் ஆன் அண்ட் ஆன். யா, they have also signed Ronaldo from Madrid, Atletico Madrid. Correct. அவனும் சம்ம பிளேயர், சம்ம பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர். பட் என்னன்னா எல்லாருமே வெரி யங், எக்ஸப்ட் ஃபார் அவன் பேர் என்ன, அந்த மசுவாக்கு, அப்புறம் அந்த வெஸ்ட் ஹாம் ஆடுனால அவன் ஆர்தர் மசுவாக்கு. ஆமா, ஸோ அவன், அதுக்கப்புறம் வந்து ஷாக்கா. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க வந்து கொஞ்சம் ஓல்டான ஆளு. ஷாக்கா வந்தோடனே கேப்டன் ஆக்கிட்டாங்களே. ஆமா, ஐ திங்க் நிறைய பேர் வந்து யாரு சைனிங் ஆஃப் தி சீசன் அது இதுன்றாங்க. இஃப் சண்டர்லேண்ட் ஸ்டே அப், ஷாக்கா வில் பி தி சைனிங் ஆஃப் தி சீசன். ஏன்னா அவன் வந்து ஒரு இஸ் a மெட்ரோனம். அப்சல்யூட்லி ரைட். நம்ம வந்து அவன் வந்து சுவிட்சர்லாண்டோட இந்த இதுல எப்படி ஆடினான்னு, வேர்ல்ட் கப்ல எப்படி ஆடினான்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். ரைட், அவனுக்கு வந்து ஒரு
கேப்டன் ஃபிகர், ஒரு ஒரு லீடர் அப்படின்னு ஒரு பொசிஷன் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. he will embrace it. ஒரு சரியா embrace Yeah, பண்ணுவான். he will rally the team around it, Absolutely. right? கரெக்டான ஆளு, right? So I think அவன் சைன் பண்ணது வந்து could be the signing of the season if they stay up. Yep. But and because it is the stadium of shite, oh sorry, light, uh, uh, and it is against a West Ham that is absolutely directionless. All right, I've not seen a club. நம்ம வந்து இந்த ட்ராப் ஃப்ரம் ஃபேம் நம்ம வந்து Fall மேன்செஸ்டர் from யுனைடெட் grace, ஃபால் ஃப்ரம் ஃபால் ஃப்ரம் கிரேஸ் சொல்கிறோம். பட் வெஸ்ட் ஹாம் வந்து பயங்கர க்ளூலெஸ்ஸாக வந்து டேவிட் சலிவன்லாம் நம்ம பேசக்கூட முடியாது. அவ்வளோ மாதிரி ஒரு நாங்கள் வந்து ஆஷ்லி கிட்ட எவ்வளோ அடி வாங்கினோமோ கிட்டத்தட்ட அவங்க வந்து அவ்வளோ அடி வாங்குறாங்க. ஏன்னா தேர் கோயிங் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் ஃபார் டூ பேக்வர்ட். அவங்க கண்டினியூஸாக அந்த சைக்கிள்லே மாட்டிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ அவங்களுக்கு அதான் சேலஞ்சாக இருக்கும்னு தோணுது. ஸோ ஐ வாண்ட் டு சே சண்டர்லாண்ட் மைட், பிகாஸ் தே ஹேவ் அ குட், அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு மூணு கேம் நல்ல கேம், டீசென்ட்டான கேம்ஸ். தே வில் ட்ரை அண்ட் கெட் as many points on the board. ஸோ பவன் ஃபேக்டர்லாம் இருக்கட்டும், பட் ஐ திங்க் தே வில் ஸ்கோர் 2-1 against West Ham, because West Ham are very easy to play against, or at least last year. Yeah. So they'll have enough momentum அந்த ஃபர்ஸ்ட் டே. இது வந்து ஒரு நம்ம February Marchல ஆடிந்தோம்னா இந்த ஸ்கோர் could be different. கண்டிப்பா ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் everybody will be up for it. என்ன சொல்றது, அந்த நாத்தம் பிடிச்ச ஊர்ல. சோ சும்மா சொல்றேன். இல்ல பரவாயில்ல ப்ரோ, உங்க ரைவல் நீங்க என்னன்னா சொல்லலாம், பரவாயில்ல. சண்டர்லாண்ட் ஃபேன்ஸ் யாராவது இருக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் ஸ்பீக்கிங் சண்டர்லாண்ட் ஃபேன்ஸ் ஏதாவது ஒரு மேக்கம் இருந்தா போட்டு கலாய்க்கலாம். பட் யா, ஐம் ஜஸ்ட் சேயிங் I think they'll be up for it. Yeah. So I think it'll be a 2-1 victory. If they win, if they get to 6 or 7 points by game week 4-5, watch how the they will drag West Ham into it, and they can do one over them. Literally, it will become a 6-pointer right at the beginning of the season. Bro, Sunderlandலாம் ஆக்சுவலா ஐ நோ, எனக்கு டு பி ஆனஸ்ட் ஐ டூ ஃபேவர் நியூகாஸ்ல் ஓவர் சண்டர்லாண்ட். பட் சண்டர்லாண்ட் பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கு ப்ரோ, பிகாஸ் இட் பிரிங்ஸ் மீ அந்த பார்க்லேஸ் மேன், அது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது தெரியுமா. ஒரு பார்க்லேஸ் டீம் வந்து ஆக்சுவலாக இஸ் கம் பேக் டு த லீக், அண்ட் ஐ திங்க் இட்ஸ் குட் டு சி நியூகாஸ்ல் வர்சஸ் சண்டர்லாண்ட், அந்த டார்பி கேம். ஐ லவ் வாட்சிங் தோஸ் கேம்ஸ் டு பி ஆனஸ்ட், எஸ்பெஷலி என்னோட ஃபர்ஸ்ட் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் against Sunderland. Newcastle இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து they got the ticket for me as my birthday gift 2014. அந்த ஹார்ஸை பஞ்ச் பண்ற இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? நியூகாசல் ஃபேன் வந்து ஒரு ஹார்ஸை பஞ்ச் பண்ண அன்னைக்கு அந்த மேட்ச் தான் நடந்தது. பயங்கரமான ஒரு சம்பவம், சரியா? இந்த ஆடம் ஜான்சன் ஸ்கோர்ட் he scored and then celebrated in front of you guys. Gallagher. So மறக்கவே முடியாது, ரைட்? ஸோ அந்த ரைவல்ரி அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட 150 அரெஸ்ட் பார்த்தேன், ரைட்? தாத்தா பாட்டி எல்லாருமே இறங்கி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நீ சொன்ன மாதிரி ஒரு லைக் இட் இஸ் அ டே தட் நாங்க எல்லாருமே கேலண்டர்ல குறிச்சு வச்சிருக்கோம், போறோம்டா அப்படின்ற ஒரு கரெக்டான ஒரு இது. ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர், அந்த மாதிரி ஒரு கேம். அண்ட் நம்ம பேசுறோம் இந்த லண்டன் கிளப்ஸ், மான்செஸ்டர் கிளப்ஸ், லிவர்பூலியன் கிளப்ஸ், அந்த மாதிரி சவுத்ல இருக்க கிளப்ஸ், இது எல்லாமே இஸ் இம்ப்ரூவிங். மேபி மிட்லண்ட்ஸ் இஸ் ஆல்சோ நாட் ரியலி டூயிங் வெல் இன் டர்ம்ஸ் ஆஃப் த கிளப்ஸ். இந்த யார்க்ஷயர், லீட்ஸ் பக்கத்துல இருக்க டீம்ஸ்மே நல்லா பண்ண மாட்டேன்றாங்க. அண்ட் இந்த கண்டிப்பா நார்த் ஈஸ்ட்ல இருக்க ஒரு கிளப் கூட இஸ் நாட் ஃபிளரிஷ். இட் இஸ் பிகம் ஒரு கிரேவ்யார்ட் ஃபார் கிளப்ஸ், ரைட்? மேபி நியூகாசல், வேற எந்த கிளப்பும் அங்கே இருக்க மிடில்ஸ்ப்ரோ இஸ் நாட் டூயிங் வெல். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் சண்டர்லாண்ட் அண்ட் நியூகாசல் டூயிங் வெல் இன் த லீக் குட் பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அந்த absolutely அந்த நார்த் பார்ட் ஆஃப் இங்கிலாந்து. யா, absolutely. அண்ட் ஐ திங்க் சண்டர்லாண்ட் வந்து நானும் வந்து ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் வின் தான் ப்ரோ. நானும் அதே ஸ்கோர்ல இருந்தா சொல்ல போறேன், அன்ஃபார்ச்சுனேட்லி 2-1. பட் அந்த ஐ திங்க் அந்த ஓனர் வந்து ஒரு சின்ன பையன்ல, ஸ்விஸ் பையன். ஐ திங்க் ஹிம் கெட்டிங், அவன் வந்து இந்த விபியா நடிச்சாலே, வீப்ஸ்
அவ பேர் என்ன, அந்த இவோட சைன்ஃபெல்ட் ட்ரேஃபஸ், ஓகே. ஜூலியா லூயி ட்ரேஃபஸ், அவனோட பையன். ஓ, தே ஆர் ஓகே, பார்ட் ஓகே. ஆஃப், ஹீஸ் அ பார்ட் ஆஃப் த ட்ரேஃபஸ் ஃபேமிலி. ஓ, காட் இட். பணக்காரங்கடா, லைக் பயங்கர யா, யா. கான்ட்ரவர்ஷியலான ஓ, பேக்ரவுண்ட், யா, பட் யா, யா. ஓகே. I was going to say yes. Absolutely. பட் அவன் வந்து the guy, at least இவன் தான் வந்து has been அந்த அந்த என்ன சொல்றது, சேர்மன் தானே அவன். என்ன சொல்றது, அவன் பேர் வந்து அதான் ட்ரிஃபியஸ் தான். கைரில் Dreyfus. 27, அதான் Swiss. I think him getting Granit Xhaka was actually a very smart move ன்னு தான் சொல்ல வந்தேன். So yeah, I think and that new kit looks good too. I'm not going to lie, that Hummel kit of Sunderland. So we'll see what happens. Really exciting times ahead, definitely Sunderland கூட. அடுத்தது Wolves versus Manchester City. They lost two players, Wolves main players. Aitnuri, குன்யா கிளம்பிட்டான் அவங்க டீம்லேருந்து, அண்ட் குவேடேஸும் கிளம்பிட்டான். அப்புறம் ஐ திங்க் தெரில, ஐ டோன்ட் நோ. வந்து ஒரு டக் ஆஃப் வார் நடந்துட்டு இருக்கு இப்போ. யாருக்கு? ஃபாபியோ சில்வா, ரோமா, அது பேர் என்ன, கிராஸ் கான்டினென்டல் பேட்டில், இந்த மாதிரி ஒரு நெவர் வொர்க்ட் அவுட் ஃபார் ஹிம் இன் வுல்வ்ஸ், இன் a wolf shirt. ஆமா, யோசிச்சு பாரு, ஜோ ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி போர்ச்சுகல்ல இருந்து ஒரு யங் டேலண்ட் வந்தாங்க, யார் என்ன பாக்குறாங்கன்னே தெரிய மாட்டேன்றது. ரைட், அவன் வேற 50 மில்லியன் 60 மில்லியன், இவன் 150 மில்லியன் பிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஐ திங்க் இட் இஸ் an இன்ட்ரெஸ்டிங் டைம். பட் வுல்வ்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு தோணுதுடா. நோ தட் கொஞ்சம் இல்லாத ஒரு 4-5 கேம் நல்லா ஆடினாங்க போன வருஷம். அந்த யார்கன் ஸ்டாண்ட் லாசன் இஸ் a வெரி குட் டேலண்ட். ரைட், அண்ட் இப்போ புதுசா அந்த குன்யாக்கை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அந்த பையனை வாங்கியிருக்காங்களே, இந்த அரியாஸ், அவனும் வந்து வெரி, அவன் பார்க்கறதுலாம் அட்லீஸ்ட் அந்த ப்ரீ சீசன் கேம்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப டீசெண்டாக இருக்கும். they will have enough goal scoring இது, but I think they will concede a lot. Okay. Vitor Pereira is somebody that I think will do well, but the squad I don't think is helping him. Right, they have not gone forward. போன வருஷமே ரொம்ப பெரியலஸாக இருந்தாங்க. இந்த வருஷம் Sunderland, Leeds are very capable teams that have come from the championship. Right? So if they get to 33, 34, 35, it could be a struggle for Wolves. So I think Bangarma, I think they are going to be impacted. Okay. So prediction? யாரோட ஹோம்ல? Molyneux. Want to say it is a 1-1. City haven't looked good too, also, to be honest. Yeah. So yeah, pre-season. I was just thinking 1-1. Why I'm telling is City-ஓட என்ன சொல்ல, like you said, pre-season இதுவா இல்ல, இம்ப்ரெசிவா இல்ல. ராட்ரி கூட அவுட் அகைன், செப்டம்பர் தான் வரான். Just check the result. We'll have to check. நம்ம வந்து Wolves have done decently against Manchester City ன்னு எனக்கு 2023ல தான் ஐ திங்க் கடைசியா ஜெயிச்சிருக்காங்க அஜய். 2023 2-1 ஜெயிச்சிருக்காங்க, அது மாலின்யூல தான். அதுக்கப்புறமா வந்து ஜெயிச்சதே இல்லை. அப்பனா மேபி சிட்டி வில் டூ ஒன். ஐ திங்க் இட் வில் பி 1-2. அப்போ ரொம்ப டைட்டா தான் இருக்கும் கேம் தோணுது. அண்ட் சிட்டி, வாட்ச் அவுட் ஃபார் சிட்டி திஸ் சீசன். பெப் லைண்டர்ஸ் போயிருக்கான். பிளஸ் தேர் ரெக்ரூட்மெண்ட் இஸ் வெரி டெல்லிங். தே ஆர் கோயிங் டு பிளே இந்த கண்ட்ரோல் ஓட கேஆஸும் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரி டிரான்சிஷன் எஸ்பெஷலி அவனை வாங்கி, ரயன் ஷெர்கி, மார்மூஷ் இஸ் அ டிரான்சிஷனல் பிளேயர். ராட்ரிகோ வாங்கினா அவனும் ஒரு டிரான்சிஷனல் பிளேயர். ஹாலண்ட் ஒரு டிரான்சிஷனல் பிளேயர். டோக்கு ஒரு டிரான்சிஷனல் பிளேயர். இந்த மாதிரி பாலை வச்சு ஒரு இந்த பெர்னார்டோ சில்வா, கிரீலிஷ் மாதிரி பால் அப்படியே கொண்டு வந்து ஸ்லோ அதுக்கெல்லாம் டைம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு போல டீம். பிளஸ் இந்த guy that they signed from Milan, பேர் என்ன, Reinders, right? அவன் could be a solid player, man. I like that guy. I like him. I really like that profile. Keeps the game ticking. கண்டிப்பா பால் வாங்கி 1-2 போட்டு ஆடுற பையன். பிரைம்ல வர இருக்கறான் bro, 27 years of age, பிரைம்ல இருக்கறான். So he is tailor made, ready ன்னு தோணுது. பாப்போம். ராட்ரி 6 ஆடி இவன் 8 ஆடினானா பயங்கரமா இருக்கும். பட் டிரான்சிஷன்ல ஆடுறதுக்கு they need a good number 6. இல்லாட்டி they have to play with 3 center backs sitting.
they can't afford to have two at the back and then play. So தெரியல பார்க்கணும். I think it will be interesting. Watch out for this transitional city because they will just be absolutely chaotic ன்னு தோணுது. ஆமா. So 1-1 தானா இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் சொல்லி I think they will have enough to edge it. So I think it will be 1-2. ஓகே. அதே 1-2. நான் மாத்தி சொல்றேன், நான் 1-3 சொல்லிக்கிறேன் சிட்டிக்கு. ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கோல் போடுங்கப்பா. மாறுது. And Haaland will start as traditionally started. Yeah. So I think he will do well. கண்டிப்பா. அடுத்தது செல்சி வர்சஸ் பேலஸ். அஜய், என்ன சொல்றது, பேலஸ் have not really bought anyone. I don't they could lose two players. Yeah, two very key players in தோணுது. They could lose in Gay, but இப்போதான் பார்த்தேன் அஜய், ஒரு 2 hours முன்னால saying that Gehi வந்து if it is not the right price, Palace are ready to lose him on a free. அந்த மாதிரி தான் சொல்லிக்கிறானுங்க. முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா I won't lose him on a free. தெரியல, இதுதான் நம்ம ஜாஹா பத்தி சொல்லியிருந்தோம். பட் ஜாஹா என்ன ஆச்சு? நீ வந்து செல்சி நீட ஒரு லெஃப்ட் சைட் சென்டர் பேக், லிவர்பூல் நீட சென்டர் பேக். ஓகே ரைட், இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா வாங்கிடும். பாப்போம். எசே இஸ் ஆல்மோஸ்ட் என்ன சொல்றது, இஸ் நார்த் லண்டன் பவுண்ட். எந்த டீம் தான் தெரியல எக்ஸாக்ட்லி. யா, ரைட். It seems like Tottenham are the only team that have started club to club conversation. Tottenham are I think they need more than us actually. Tottenham, Madison. Yeah, exactly. I think, but at the same time I think heart is set for him on the red side of North London தான் எனக்கு தோணுது. அட்லீஸ்ட் அதுதான் வந்து that is the paper talk. But I think Arsenal எப்படி வாங்குவாங்கன்னா, if outgoings இருந்தா தான் Arsenal வாங்குவாங்க. ஸோ எனக்கு தெரியல அது எப்படி நடக்க போகுது. Which is Trossard, right? Or Martinelli or both. மார்டினெல்லி இருக்க மாட்டாங்க ப்ரோ. ஐ திங்க் ட்ராசார்ட், ஃபேபியோ வியரா, ரீஸ் நெல்சன் அந்த மாதிரி ஃப்ரிஞ்ச் பிளேயர்ஸ் இருக்கிறானுங்க. சாம்பி லோகாங்கா அவன மாதிரி தான் அனுப்பிச்சு விட்டாதான். அதான் சொல்றானே, நான் வந்து லோன்ல தான் போவேன், திருப்பி வந்து ஆடும். என்ன பண்றது. அதான். பட் செல்சி பேலஸ் வந்து கிளாஸ்னர் வந்து ஒரு புரியாத புதிராவே இருக்காங்க. கரெக்ட். அவனோட சீலிங் என்னன்னு என்னால உண்மையாவே கிளாஸ் சீலிங்கா, கிளாஸ்னஸ் என்ன சொல்றது, கிளாஸ்லெஸ் சீலிங்கான்னு புல்லட் ப்ரூஃப் சீலிங்னு தோணுது எனக்கு அஜய். சீரியஸா ஐ டோன்ட் திங்க் ஹி இஸ் சம் பிரிட்டில் கிளாஸ். இல்ல, அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங் கிளாஸ் தான் தோணுது. ஆனா he can only play with what he has. அவருக்கு இருக்கிற ஸ்குவாட் வச்சு தான் அது பண்ண முடியும். ஸோ பேலஸ் மாதிரி ஒரு டீம் வந்து இவ்வளவுதான் தூக்கிட்டு போக முடியும், இதுக்கு மேல போக முடியாது. கரெக்ட். 12th தான் முடிக்க முடியும். Between 8 to 12. யா, அந்த இது சாண்ட் பாத்தியா? இல்ல, அந்த சாண்ட், ஐயோ அது பேர் என்ன அனுப்புறேன் அந்த வட்டமக்காய் சாமி நாமி. ஓகே. அது you have to listen to it, right? ஹெண்டர்சன் வந்து அதை இனிஷியேட் பண்ணாங்க. பட் I think they have done well. FA Cup for a club, for any club. No. I think not for any club, Ajay. We have to specify for the size of Palace. Seriously, it's a massive achievement for a size of Palace. இது சும்மாலாம் இல்ல. And it is so sad that they are being penalized for that. Negligence ன்னு சொல்லுவேன் அஜய். நானு ஒரு விதத்துல நெக்லிஜென்ஸ் தான் சொல்லுவேன். பிகாஸ் see they were briefed by UEFA. I agree, அது நடந்திருக்க கூடாது. பட் apparently they were briefed by UEFA saying that அந்த ஷேர்ஸை மாத்துங்க, அந்த ஜான் டெக்ஸ்டரோட ஷேர்ஸ் வந்து ஒரு ட்ரஸ்ட்ல போட்டிருந்தா இது நடந்திருக்காது ஆக்சுவலா. John Textor came on Talksport and he said it was told to him in April. Correct. Or in the last Q2 of this year. He said last year பாரிஷோட தப்பு தான் அது. Right. Last year அவங்க வந்து had they kind of given that intimation. They are saying on the what do you call it, UEFA are saying that நாங்க மெயில் அனுப்பிச்சோம், அவங்களோட இன்பாக்ஸ்ல இல்ல, ஸ்பாம்ல இல்ல. அந்த மெயில் ஐடி தெரியுமா? do you know the email ID they sent? Apparently allegedly it's info@crystalpalace.com. ஏதோ ஒரு டுபாகுரி மெயில் மாதிரி அனுப்பிச்சிருக்கானுங்களாம். So they like, how would you then, like they will get, and the info at Crystal Palace will get like 10,000 emails every day. Yeah.
ரைட். ஸோ இட் இஸ் அதான் அது வந்து ஒரு பயங்கர See, கான்ட்ரவர்ஷியலான by டாபிக். by வெரி நான் வந்து ஒரு மொராலிட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ கண்டிப்பா தப்புன்னு தான் சொல்லுவேன். லைக் பேலஸ் கரெக்ட். தே டிசர்வ் டு பிளேயிங் இன் யூரோப்பா லீக். பட் அட் த சேம் டைம் ஒரு புவர் நெக்லிஜென்ஸ் தான் சொல்லும் ப்ரோ பாரிஷோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஐ திங்க் யூ ஷுட் பி ஆன் டாப் ஆஃப் திங்ஸ். நீங்க தான் வந்து யூ ஆர் ஹேண்ட்லிங் த கிளப், யூ ஆர் டூயிங் எவ்ரி திங். ஹீ ஹஸ் இன்ஃபேக்ட் டோல்ட் பீப்புள் லைக் ஜான் டெக்ஸ்டர் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பாட்காஸ்ட்ல பேசாதீங்க, இந்த மாதிரி பாட்காஸ்ட்ல பேசுங்க. ஹி ஹஸ் அப்பரண்ட்லி டோல்ட் him it seems. அந்த men in blazesல he has been on once and ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க போல. and they didn't அங்கிருந்து தான் ஒரு ரிஃப்ட் மாதிரி இருந்தது. I mean not that they have a bad relationship, but you know business is business end of the day. Yeah, at the end of the day, Parish is fully invested in that club. 100%. So it's on Right? him. While yeah, so அவன் வந்து he's என்ன சொல்றது, almost their number one fan மாதிரி he goes out and Yeah, portrays that absolutely. image. Right, so he has to then put where his mouth, where where his put money where his mouth is. Absolutely, Right? absolutely. So ஒழுங்கா பண்ணல. பட் ஐ திங்க் கமிங் பேக் டு திஸ் கேம், எனக்கு தெரியல ஆக்சுவலா கிறிஸ்டல் பேலஸ் எப்படி ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ட்ரெடிஷ்னலா கடைசியா போன சீசன் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லோவா ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மட்டேட்டா ஆடிட்டு வந்தான், இவன் வெளில போயிட்டான், பேர் Olise. என்ன, ஒலி went to Bayern. ஸோ அதனால they started very slowly. அவங்களோட ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இல்லை. ஆமா. இந்த தடவையும் I think they will go heavy into the championship to get players because they've been successful. Wharton மாதிரி ஒரு player, இந்த மாதிரி they've unearthed a lot of gems. So they will go into the championship to get these players. சோசான்னு ஒரு பிளேயர் சைன் பண்ணிருக்காங்க அயாக்ஸ்ல இருந்து, போர்னா சோசா, 27 years old. Very very decent player. Yeah. But not somebody that will set the world alight. Yeah. Right. ஸோ அவங்களுக்கு வந்து கோல் ஸ்கோரிங் மட்டேட்டா அகைன் அட்லாண்டா கொக்கி போட்டிருக்காங்க, மியூனிஸ் இல்லைன்னா மட்டேட்டான்னு. எங்களோட ஸ்ட்ரைக்கர் சர்ச் எங்கே போய் முடியும்னு தெரியல. ரைட், பாரிஷ் கிட்ட பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து கணத்தில் குச்சிடலாம். ரைட், பட் ஸோ ஐ திங்க் கோல் ஸ்கோரிங் could be a challenge even if it's Glasner's team. Okay. Ajay போயிட்டா, மட்டேட்டா மாதிரி ஒரு பிளேயர் போயிட்டா, அப்புறம் கேஹிம் போயிட்டான்னா அப்புறம் it could be a challenge. To say, I think Chelsea have a great run of fixtures. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 ஃபிக்சர்ஸ்ல மொமெண்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. போன வருஷம் மாதிரி டிசம்பருக்குள்ள வந்து they could be 100%, in the top 3. 100%. Right, so I think it will be one of those games where Glasner will set up not to lose. Will use Mateta to bully their center backs. Right, அவங்க ரெண்டு பேர் இவன் கோல்வில் வேற இல்ல, அவுட்ல அவன் சீசன் அவுட் மாதிரி தான் சொல்றாங்க. ACL 9 months ன்னு ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன் இருந்தால மார்ச் டைம் ஃப்ரேம். மார்ச்ல if you are coming back rehab and all that. Yeah, you don't want to do that ever. Right, so they might go and sign their 14th center back because Enzo Maresca came out and said எங்களுக்கு சென்டர் பேக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். ஆமா, ஸோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம். ஸோ ஐ திங்க் இந்த கேமுக்கு முன்னாடி சைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால மட்டேட்டா புலி பண்ணி ஏதாவது ஒரு கோல் அடிச்சிருவாங்க. ரைட், ஸோ தே மைட் ஸ்கோர், கன்சீட் ஒன். தே ஹேவ் இனஃப் ஸ்பார்க்லிங் ஆஃப் ஸ்டார் டஸ்ட் இந்த ஃபார்வர்ட் லைன். ஸோ கண்டிப்பா 2-3 கோல் அடிப்பாங்க. பாமர் மூட்ல இருந்தாலும் 3லாம் ஈஸியா இருக்கு. கரெக்ட். ஸோ ஐ திங்க் இட் வில் பி ஒன் டு செல்சி. ஓகே, நான் வந்து ஐ ஹேவ் a feeling it's going to be a draw bro in the game. I think Palace வந்து Glasner will play not to lose. அதே மென்டாலிட்டியில எப்படியோ ஒரு டிரா வாங்கிடுவோம், 1-1 ன்னு தோணுது. மட்டேட்டா எப்படியோ ஒரு கோல் அடிக்க போறான்னு தோணுது. let's see what happens. Although Chelsea should be winning this game. அப்படின்னு போயிட்டு Exactly. Correct, அந்த flag. So let's see என்ன நடக்குதுன்னு. அடுத்தது வந்து let's go to ஒரு ஷுக் நைட் ஆஃப் த பிரீமியர் லீக். அவனோட கிளப்புக்கு போவோம், நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மாரனாக்கஸோட கிளப்புக்கு போவோம். நான் இந்த கிளப்பை பத்தி தப்பா பேச போதில்ல, இல்லைன்னா வந்து தெரியல நம்மளுக்கே நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி வந்துடும். கரெக்ட். ஒரு கதை இருக்குது மாரனாக்கஸ் பத்தி. அப்பேரண்ட்லி கிரீஸ்ல ஐ திங்க் கிரீஸ்ல வந்து ஏதோ ஒரு மேட்ச்ல வந்து ஒரு ரெஃப்ரியை வந்து அவன் வந்து ஒரு கேள்விப்பட்டீங்களா? கடைசியில அவனோட பேக்கரி எரிச்சிட்டான்.
ஐ மீன் அவன் எரிக்கல, ஆமா. வேற யாரையும் எரிச்சுக்கிறான். பட் there is a very good link that it could be him. So நம்பால் வந்து I don't want any smoke from Maranakis. So yeah, But sorry, go ahead. Pre-seasonல ரொம்ப Yeah, poor-ஆ very bad, very இருந்திருக்காங்கடா. bad, very very bad. ஐயோ, நாங்களே எங்களோட போற ஒரு டீம் இருந்ததுன்னா அது வந்து நாட்டிகம் ஃபாரஸ்ட் தான் இந்த ப்ரீசீசன்ல. ஸோ ஐ திங்க் சைனும் வந்து எலாங்கா லூஸ் பண்ணாங்க, Yeah. கிப்ஸ் வைஸை தக்க வச்சிருக்காங்க. ஆமா. எலாங்கா ரீப்ளேஸ் பண்ற அந்த பையன் வந்து வாட்ச் அவுட் தட் ஃபார் தட் கை. அவன் வந்து போன அந்த யூரோஸ்ல கூட, யூரோஸா வேர்ல்ட் கப்ல டோன்ட் ஹி வாஸ் வெரி குட். Okay. ரைட், என்டாய்ன்ற பேர் வெரி டூ ஃபுட்டட், Dan and Doy பொலோனியால இருந்து வாங்கிருக்கானுங்க. எஸ், சுவிட்சர்லாந்து. பயங்கரமான செம்ம பிளேயர் அவன். அவனை தவிர வேற யார் வாங்கி? ஆங்கஸ் கன் கோல் கீப்பர், ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் நார்விச். அண்ட் குன்யான்னு சொல்லிட்டு ஒரு போட்டோஃபோகோல இருந்து வாங்கிருக்காங்க. போட்டோஃபோகோல இந்த ரெண்டு பேர் வாங்கி. ஈகோர் ஹெசூஸ் ஃப்ரம் போட்டோஃபோகோ. எடுவோட ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம். 1+1 டீல். எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்கெல்லாம் ஐ திங்க் என்ன சொல்றது, நூனோ மாதிரி ஒரு ஆள் வந்து கரெக்டா இன்டெகிரேட் பண்ணிடுவான், கொண்டு வந்துருவாங்க. அவன்கிட்ட வந்து அவுட்புட் எதிர்பார்க்கலாம். ஸோ ஐ வாண்ட் டு சே இட் வில் பி அ வெரி லோ ஸ்கோரிங் கேம். ஓகே. ஐ இன்ஃபேக்ட் வாண்ட் டு சே 1-0 டு டாட்னம். ஃபாரஸ்ட். ஓகே, நான் வந்து ஐ திங்க் ஃபாரஸ்ட் கோனா வின் ப்ரோ. ஐ திங்க் பிரென்ஃபோர்டுக்குலாம் விஷயம். ஐ திங்க் பிரென்ஃபோர்ட் வெரி குட் சான்ஸ் தே குட் கெட் ரெலிகேட்டட் கூடன்னு தோணுது. ஐ டோன்ட் நோ, ஐ ஃபீல் லைக் பிரைன் எம்பேமோ அண்ட் இப்போ விசா கூட லூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் ஸ்குயிக்கி பம் டைம்னு சொல்லிட்டுவானுங்க. ஸோ யா, ஏன்னா விசா has been asked not to play with the first team. Correct. இந்த நார்கார்ட் has gone to Arsenal, கேப்டன் வேற, கோல் கீப்பர் லூஸ் கோல் கீப்பரு. அப்புறமா வந்து they have lost, என்ன சொல்றது, கோச் கூட லூஸ் பண்ணிக்கிறாங்க ப்ரோ. ஆமா ஆமா, அதான் லைக் என்ன சொல்றது. பட் தாமஸ் ஃப்ராங்க் வந்து பிரென்ஃபோர்டுக்கு ஆடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. யா, ரைட், 100%. ஸோ இதே மாதிரி ரெண்டு ஃபர்ஸ்ட் நேம் வச்சிருக்க ஒரு கோச் வந்து வாங்கியிருக்காங்க, கீத் ஆண்ட்ரூஸ். எக்ஸாக்ட்லி. ரெண்டு ஃபர்ஸ்ட். ஸோ அவங்களோட இது செட் பீஸ் கோச் தட் இஸ் நவ தே ஆர் மேனேஜிங். We don't know. யாரையாவது ட்ரஸ்ட் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னா there is definitely நல்லா யோசிச்சு தான் பண்ணிருப்பாங்க. எடுத்தோம் கவுத்தோம் பண்ற டீம் கிடையாது. So and I feel அவங்க இப்போ வந்து they bought goalkeeper from Liverpool like Gw1 Preview. I really think he could have gone to a better team as well at the same time. But let's see da, like அவனோட ஷாட் ஸ்டாப்பிங் is something that you know, and ball collection இதெல்லாம் பிரென்ஃபோர்ட் மாதிரி ஒரு டீம் அந்த மாதிரி ஒரு சாலிடான டிஃபென்ஸ்ல he will also improve. Okay. So I think he has one more gear to kick ன்னு தோணுது. Okay. Kick on. So நீ சொல்ற மாதிரி பிரென்ஃபோர்டுக்கு பெரிய சேலஞ்ச் என்னன்னா கோல் ஸ்கோரிங் தான் இருக்கும். Right, they have got Henderson also in. Yeah, I mean bro, Henderson bro, நம்ம வந்து Henderson is regressed so much bro after he's gone from Liverpool. அவன் இங்கிலாந்து ஸ்குவாட் பக்கத்துல இருக்க கூடாது bro. அவன்லாம் சீரியஸா சொல்றேன். ஆனா இருக்கான், அதுதான் நான் சொல்றேன். Not playing captain or yeah, exactly. It's just ridiculous. So I don't know, Pinnock and Collins வச்சு ஒரு டிஃபென்ஸ் வந்து is it good enough தான் எனக்கு தெரியல. So அதுதான் I'm not sure. I want to say and the Sepp Vandenberg ஆடுவான் plus Collins ஆடுவான். Collins is very good. No, he's good, but அவன் தான் நல்லா இருக்கிறான். அதுதான் நான் சொல்றேன். ஒரு you need some sort of partnershipல. அதுதான் நான் Sepp Vandenberg is very decent. Okay. So they have Coyote on the right, leftல வந்து Rico Henry. Rico He's Henry. good. Oh, yeah, நல்ல players தான். பட் very decent. ஐ ஃபீல் லைக் பிரென்ஃபோர்ட் மாதிரி ஒரு டீம் நீ ப்ரெஷர் பண்ணிட்டே இருந்தா வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கிராக் ஆயிடுவாங்க. ஐ திங்க் பேலஸ் மாதிரி ஒரு டீம் தே கேன் சக்கம் டு தட் ப்ரெஷர். இவனுங்க வந்து ஐ டோன்ட் நோ இஃப் தே ஹேவ் த மினரல்ஸ். அவ்வளோ மினரல்ஸ் இருக்கான்னு தெரியல. பட் எனிவே ஐ ப்ரிடிக்ட் ஃபாரஸ்ட் வின் தான் ப்ரோ. ஐ திங்க் ஐ சே 2-0 டு ஃபாரஸ்ட். வுட் தான், வேற யாரு? அப்படி நம்ம ஷர்ட் எல்லாம் போட்டு. எக்ஸாக்ட்லி. யா, சூப்பர். Yeah. எல்லா கேம் பாத்துறோம்ல. கடைசி ஒரு கேம் அதான் லீட்ஸ் எலண்ட் ரோட். ஸோ நியூலி ப்ரோமோட்டட் டீம் லீட்ஸ் யுனைடெட் கடைசி கேம் ஆஃப் த வீக். ஸோ அகேன்ஸ்ட் எவர்டன். டாமினிக் கால்வர்ட் லூவனோட ஃபர்ஸ்ட் கேம் இன் அ லீட்ஸ் ஷர்ட் வர்சஸ் எவர்டன். கால்வர்ட் லூவன் டாபி தான் லிட்டரலா. இதுல எங்களோட மீம் காசல்
யுனைடெட்னு ஒரு பேஜ் இருக்கு. Okay. அதுல வந்து ப்ளீஸ் மார்க் சேஃப் இஃப் யூ எஸ்கேப் ஃப்ரம் டொமினிக் கால்வர்ட் Yeah. நியூகாஸ்டல் யுனைடெட் எஸ் அப்படின்னு ஒரே ஒரு மெசேஜ். யா எக்ஸாக்ட்லி. அண்ட் எனக்கு லீட்ஸ் மேலே டவுட் நிறையா இருக்குது ப்ரோ, பிகாஸ் லீட்ஸ் அஸ் அ டீம் அண்ட் இன்னொன்று வந்து டேனியல் ஃபார்க்கு. ஸோ அவனே வந்து ஒரு யோயோ மேனேஜர் தான். பிரீமியர் லீக்லேருந்து கீழே போகிறது ஐ டோன்ட் நோ இஃப் ஹி மைட் ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் ஹிஸ் ப்ரீவியஸ் ஸ்டின்ஸான்னு எனக்கு தெரியல. எவர்டன் ஆஸ் யூஷுவல் சாலிட் டீம் தான் ப்ரோ அவனுங்க, அண்டர் டேவிட் மாய்ஸ் அட்லீஸ்ட். இப்போ கிரீலிஷ் வர வாங்கியிருக்கானுங்க லோனில். pre-season also. So Okay. they're clicking. Yeah, so decent transfers கூட bro. என்ன சொல்றது, டியூஸ்பரி ஹால் கூட வாங்கி இருக்கானுங்க. கடைசி ஃப்ரெண்ட்லில ட்ரூஸ்பரி ஹால் வாஸ் செட் தி கேம். அப்படியே பயங்கரமா நம்ம வந்து அந்த எண்டாய் பத்தி சொல்றோம். ட்ரூஸ்பரி ஹால் மேன் பொசஸ்டா அந்த கேம். சோ எனக்கு இந்த கேம் கால் பண்ற தெரியல அஜய். I think it'll be a draw. நானும் சேஃபா டிரா சொல்லலாம் தான் நினைச்சேன். I want to say because it is Moyes 2.0, they will score, they will concede. Okay. So I think it'll be ஒரு 1-1 draw. Okay. நானும் டிரா தான் சொல்ல போறேன். I'll say boring a 0-0 டிரான்னு சொல்லிக்கிறேன். கேம் வீக் 1க்கு ஒரு 0-0 டிரா. சோ எலெண்ட்ரோல ஃபர்ஸ்ட் கேம்ல கோல் இருக்காதுன்னு சொல்றது வந்து தெரிய சாலிதான்டா. யா பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அதோட ஐ திங்க் எல்லா கேம்ஸ் முடிச்சிட்டோம். அஜய், இந்த சீசன்ல தான் வந்து இந்த ஹாஃப் டைம் இன்டர்வியூலாம் இருக்குதா? ஐயோ கடவுளே. எல்லாருமே ரிஹர்ஸ்டா இருக்கும். Everybody will be PR coach. Maybe 1 or 2 incidents நடக்கும். அத சுத்தி but at some point if your team's really bad, you could, and that PR could go out of the window ன்னு தோணுது. I mean, I don't know what you feel about it. நம்ம இதை சொல்றோம், பட் நீ வந்து NFL கூட பார்த்தேன்னு everybody they'll say come back and second half will do well. So ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு டயலாக் வச்சிருப்பானுங்க. அவ்வளவுதான். எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. நீ வந்து பிளேயரா அதுக்கு மேல எதுவுமே சொல்ல மாட்டேன். உன்னோட இன்சிடென்ட் வந்து ப்ரோ பண்ணுவாங்க, நீ அதை பண்ணிருக்கலாமே. I think we'll go back and check in the dressing room. Standard dialogues. Okay, I guess that's fair. Game week 1 very very excited for the Premier League season ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஒரே ஒரு இதுதான், ஐ ஹோப் இந்த வருஷம் ரெஃபரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் could be better. நான் வந்து இப்போ ஆர்சனலுக்காக சொல்ல, நான் ஜென்ரலாகவே சொல்கிறேன். ஐ திங்க் ஐ வாண்ட் த ரெஃபரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் டு பி பெட்டர். நிறைய கேம்ஸ் பார்த்தோம் த்ரூ த பிரீமியர் லீக். ஹவர்ட் வெப் தெரியல அவர் என்ன பண்ணுகிறாருன்னு. மேபி they have announcements for transfer. Okay, that's good. that will improve in the பேர் என்ன, இந்த ஒரு ரெஃபரி கவரிங் அப் ஃபார் another ரெஃபரி. ஏன்னா மச்சான், நான் இந்த மாதிரி உன்னை வந்து இஃப் ஐ அவுட் யூ உன்னை வீட்டை எரிச்சிடுவாங்க. கரெக்ட். எதுவும் இல்லாம என்ன சொல்றது, they have to go out and tell things in the public. plus ஒரு 7 or 8 rule changes வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே will kick in this year. கோல் கீப்பர் இது ட்ராப் பால் அந்த மாதிரி நிறைய வந்து it will all be interesting changes. And plus last thing, நம்ம மோஸ்டா பேசுவீங்க. ஐ திங்க் நம்ம வந்து வார பத்தி பேசுறதோட இதை வந்து கண்டிப்பா பேசணும். நீங்க வந்து ஸ்கையோட அஃபிலியேட்டட் நெட்வொர்க்ஸ்ல இந்த லீகை கேட்டீங்கன்னா ப்ளீஸ் மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஏன்னா ரொம்ப பயஸ்டா ரெஃபரிங் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த 1-2 கேம் அமேசான் போற அளவுக்கு டீசெண்டா இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட 70% காமெண்ட்ரி சொல்றீங்களா? ரெஃபரிங் ஆடுறதுக்கு அடுத்தது நீ ரொம்ப ஸ்பெகுலேட் பண்ற. நான் அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியல எனக்கு கரப்ஷன். பட் கண்டிப்பா கமெண்ட்ரி வந்து அப்பாலிங்கா இருக்கும், பயங்கர பயஸ்டா இருக்கும். இந்த வருஷம் வந்து அதுதான் ஐ திங்க் நம்ம எல்லாரும் கமெண்ட்ரி நம்ம வந்து நல்லா வச்சு செய்ய போறோம். ஏன்னா 70% ஆஃப் த கேம்ஸ் வந்து ஸ்கை வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இட் வில் பி அ பிக், இட்ஸ் அ சேட் டே ஃபார் Premier League football. நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நீங்க ரெஃபரிங்னு சொன்னீங்களா? நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் முதல்ல. அப்பதான் ஓகே ஐ காட் இட். இட்ஸ் கமெண்ட்ரி. இப்ப சரி ஆட்டோமேட்டட் இது வந்துருச்சு. அந்த லைன் கூட exactly. And one more thing, speaking on referees, I think David could be back and managing a Premier League game. And I don't think he should see what நீங்க என்ன சொல்லுவீங்க, நாங்க நிறைய பேர் ஏதோ சொல்லுவோம்ல behind their backs. I mean, it's not a big deal, right? the like for example La Liga இருக்கட்டும், Premier League இருக்கட்டும், they are havens for rapists, right? Domestic abuse பண்றவங்க. I mean, we've seen Thomas Partey playing for Villarreal now. So
ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து கொடி பிடிக்க மாட்டேன், ம் ரைட்? ஒரு ரெஃபரி ஜஸ்ட் ஹேவிங் அ பிரைவேட் மொமெண்ட், யப் ட்ரக்ஸோ, ரைட்? அண்ட் அட்டரிங் திங்ஸ் விச் ஆப்வியஸ்லி டிடன்ட் மீன் எனி யா ஹார்ம் டு யா எனிபடி, ரைட்? அது வந்து ஒரு அவுட் ஆஃப் கான்டெக்ட் எடுத்து அதுக்கப்புறம் அவனை வந்து அவன் டெலிவரி பண்றான், இது பண்றான், அவனை ஹவுண்ட் பண்ணி, யப் அவன் ரூட் ஹவுண்ட் பண்ணி. ஸோ இட் ஜஸ்ட் ஷோஸ் ஹவு வைல்ட் வி ஆர், ஹவு ட்ரைபல் வி ஆர். எவ்ரிபடி ஹவு டிசர்வ்ஸ் அ செகண்ட் சென்சிட்டிவ் வி சான்ஸ். ஆர் சொசைட்டி ஆமாமா. இன் ஜென்ரல். ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி டிசர்வ்ஸ் அ செகண்ட் சான்ஸ். ஸோ டஸ் டேவிட் குக். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. நல்லா இருக்கும் வந்து அவனுக்கு நல்லா, ஐ திங்க் போட மாட்டாங்க எப்படியும். யா யா போட மாட்டாங்க, இமிடியேட்டா போட மாட்டாங்க. ஸோ லெட்ஸ் யூ. எவர்டன் கேம் கூட போட மாட்டாங்க. கரெக்ட், எவர்டன் கேம் கூட போட மாட்டானுங்க. அப்புறம் பயஸ்ன்றானுங்க எவர்டனுக்கு டிசிஷன் ஃபேவர். ஆனா ஓகே, அதோட முடிச்சுப்பா அஜய். லெட்ஸ் லுக் ஃபார்வர்ட் இந்த பிரீமியர் லீக் சீசன் கேம் வீக் 1க்கு. தேங்க்யூ அஸ் ஆல்வேஸ். ஆல்வேஸ் ப்ளெஷர் டாக்கிங் டு யூ. உங்களோட ஃபுட்பால் அனாலிசிஸ் எல்லாமே. அண்ட் அஜயை ஃபாலோ பண்ணுங்க, ஸ்னோமேன் ஜா @AJaw_ on X. அண்ட் யா, கிவ் மை பாய் சம் லவ். அண்ட் அதோட மக்களே, ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. அண்ட் உங்களோட ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் போடுங்க கமெண்ட்ஸில். அண்ட் we will see you guys next week. Bye bye.